Hello friends, you are watching G-Star Mobile Care. நான் உங்க விஜய் கோபநாத் பேசுறேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 5 Pro இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெட் ஆயிருச்சு. ஸோ இது டெட் ஆயிருச்சு அப்படிங்கிறத விட நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த டெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட கண்டினியூஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. இதுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மொபைல் சர்வீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணணும். பேசிக்காக லேர்ன் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் என்னால் சிப் லெவலில் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸில் இன்றைக்கி வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், ஸோ அந்த சிப் லெவலில் நம்ம எப்படி ரீபால் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வச்சு அந்த மொபைல் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் வீடியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுமா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கும் வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து டெட் கண்டிஷன் தான். நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு ஆன் ஆகலை. ஸோ சார்ஜரை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன் எனி இண்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி எதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக சிம் ட்ரே இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் டோரை மெதுவாக கழட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிருப்பேன், சரிங்களா? ஸோ பேட்டரி செக் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். போர்டை கையில் எடுத்துகிட்டு அதில் இருக்க கேமராஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டோட வியூ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்த மொபைல் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ளோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு செக் பண்ணதில் நமக்கு வந்து இஎம்சி கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து இஎம்சியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே தெரியுது பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மதர் போர்டில் நான் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணி நம்ம அந்த மதர் போர்டில் ஒரு கிளியர் வியூவை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுனால நான் வேப்பர் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஸ்டெப் நான் ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெக்ஸ் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சால்ட்ரிங்கில் நான் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேடுமே ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஸோ நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வேப்பர் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ட்ராக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் சரியாக நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அந்த ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக பண்ணேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஐசி ஒர்க் கற்றுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் ஐசி ஒர்க்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நானும் சிப் லெவலில் என்னோட ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐசியை ரீபால் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்குண்டான ஸ்டென்சில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் பிபிடி பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பிபிடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ரீபாலிங் ஸ்டெப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் நான் வந்து ரீபாலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பாலும் ஒரே ஈவனாக சைஸ்லேயும் சரி நமக்கு வந்து ரீபால் ஆகி முடியுது. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியர் வியூவில் எப்படி நீட்டாக ரீபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீபாலுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நான் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளோ பண்ணிவிட்டு அது மேலே ஐசி வச்சுக்கிறேன்.
ஸோ வச்சுட்டு நான் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குண்டான மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஐசி அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வைக்கணும். ஸோ பண்ணதுக்கப்புறமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நான் ப்ளோவரை வச்சு நான் ஐசியை ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ பண்ணுறேன். பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் வீசர் நான் வந்து ஷேக் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறேன். ஓகே, நல்லா ஷேக் ஆகுது. ஸோ இப்போது நம்மளோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்டை எடுத்து நம்ம வந்து மதர் போர்டை வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த திங்ஸ், கேமராஸ், சென்சார், ரப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போட்டுட்டு நான் வந்து ஃபைனலாக ஆர்எஃப் கேபிளிங் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் ஃபிங்கர் பிரிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது இந்த மாதிரியே நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து ஸ்க்ரூஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன். ஓகே, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக பேக் டோர் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் சிம் ட்ரேவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது மொபைலை வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம சார்ஜ் போட்டோன்னே பாருங்கள் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பூட்டிங் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிருக்கேன், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இப்போ நமக்கு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக ஒர்க் ஆகுது. ஃபைனலி வி சக்ஸஸ் த ப்ராசஸ். ஸோ மொபைல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.